ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாரும் சொல்கிறோம் கேன்சர் சார், என்ன கேன்சர் வர்றதை எப்படி தடுக்கலாம்? ஸோ பேசிக்லி கேன்சர் ப்ரிவென்ஷன் அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஸோ எல்லாரும் என்ன சொல்கிறது? நல்ல ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், ஆக்டிவாக இருக்கணும். ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல்னு சொல்லும் போது ஒரு ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிட்றது, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆக்டிவாக இருக்கிறது, ஒரு ஏதோ ஒரு டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து இது சில கெட்ட பழக்கங்கள், ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது. உடனே எல்லாரும் கேட்குறது, சார் இதெல்லாம் நான் பண்ணிட்டேன் எனக்கு கேன்சர் வராதா? அது அப்படி கிடையாது. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஒருத்தவங்க ஸ்மோக் பண்றாங்க, ஆல்கஹால் எடுக்கிறாங்க, எந்த ஒரு எக்ஸசிவ் ஒரு ஒபிசிட்டியோட இருக்காங்க அப்படின்னா, இவங்களுக்கு கேன்சர் வர ரிஸ்க் இன்னும் அதிகமா இருக்கு. ஸோ நார்மலா இருக்கவங்களுக்கு கேன்சர் வராதுங்கிறது கிடையாது. ஸோ இதெல்லாம் நீங்க ஹெல்த்தியா இருக்கணும். அதுக்காக எனக்கு கேன்சரே வராது அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வந்து ஒரு பிளைண்டா ஒரு நம்மளுக்கு ஒரு அறிகுறி இருக்கும்போது அதை டெஸ்ட் பண்ணாம இருக்கிறதுல தான் தவறு நடக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஆரோக்கியமா இருங்க. இன்ஃபேக்ட் சொல்லப்போனா இன்னைக்கு டேட்ல வந்து ஒபிசிட்டி இப்போ நிறைய பேர் இப்போ ஸ்மோக்கிங்லாம் கூட அவேர்னஸ் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறாங்க. பட் நம்ம நியூவா பார்க்கறது வந்து எல்லாரும் உடல் பருமன், எல்லாருமே ஒரு ஓவர் வெயிட்டா இருக்கிறது, ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுல என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டாவே ஒபிசிட்டி கேன்சர் ரிலேஷன் பார்த்தீங்கன்னாலே ஃபீமேல்ஸ்ல பிரெஸ்ட் கேன்சர், எண்டோமெட்ரியம் கேன்சர், பிரெஸ்ட் கேன்சர் எல்லாருக்கும் தெரியும், மார்பக புற்றுநோய். எண்டோமெட்ரியம்ங்கிறது கர்ப்பப்பைக்குள்ள இருக்கிற ஒரு புற்றுநோய்க்கும் முக்கியமான காரணம் உடல் பருமன் தான். அதுக்கப்புறம் போத் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ்க்கு வந்து மலக்குடல் கேன்சருக்கு மெயின் காரணம் ஒபிசிட்டி. ஸோ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்றதுக்கு நம்ம கொஞ்சம் ஆக்டிவா இருந்துக்கிட்டா நல்லது.